ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தினம் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாக்கா வைகுண்ட போர்த்துக்கு யார் யார்கள் ஆசையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று புண்ணிய தினம். அதாவது பழைய காலத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசியின் புராண சரித்திரம் அப்படின்னாக்கா அது என்ன அப்படின்னா, மது கைடவர்கள் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருந்தார்கள். அதாவது ஒரு காலத்துல என்னாச்சு, பிரம்மா இந்த பெருமாள் குடிச்ச வேதத்தை நித்தியம் பாராயணம் பண்ணிந்தார். அதை வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேதங்களை எல்லாம் கவர்ந்து சென்று விட்டார்கள் இந்த மது கைடவர்கள் என்று 2 அரக்கர்கள். பிரம்மா பெருமாளிடத்துல பிரார்த்திச்சு அந்த வேதத்தை மறுபடியும் திருப்பி பெறறதுக்காக வேண்டினார் பிரம்மா. அப்போ அவர்களிடமிருந்து வேதத்தை மீட்டு கொடுத்தார் பெருமாள். அவர்கள் இருவரையும் அழித்தார் என்று நமது புராண சரித்திரம். அவர்கள் 2 பேரும் என்ன பண்ணா அப்படின்னாக்கா ஒரு வரம் வேண்டினார்கள் எம்பெருமானிடத்துல. பெருமாளே எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை வேண்டினார்கள். எம்பெருமான் தானும் என்ன பண்ணா அப்படின்னாக்கா பரமோதத்துல வைகுண்டத்துல இருக்கக்கூடிய வடக்கு வாசல் வழியாக இருவர்களுக்கும் மோட்சத்தை நல்கினான் மது கைடவர்கள் என்று இருக்கக்கூடிய 2 அரக்கர்களுக்கு. அதுதான் மோட்ச ஏகாதசி என்று வைகுண்ட ஏகாதசி என்று நாம் அனைவரும் போற்றப்படுகிறோம். இதற்கு ஒரு தனி பெருமை என்ன அப்படின்னாக்கா, இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து தொடங்கி 10 நாட்கள் மோக்ஷோத்சவம் அப்படின்னு, அதாவது மோட்சம் போகக்கூடிய உற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது நமது திருக்கோவில்களில். திருமங்கியாழ்வார் காலம் வந்தது. திருமங்கியாழ்வார் காலம் வரும்போது ஒரு திருக்கார்த்திகை திருநாள் என்று நம்பெருமாள் முன்னாடி இந்த திருநந்தாண்டகம்ன்ற ஒரு 30 பாசுரங்களையும் அழகாக விண்ணப்பித்தார் திருமங்கை ஆழ்வார். விண்ணப்பிச்சு 2 வரங்களை நம்பெருமாளிடத்திலே கேட்டு பெற்றார். ஒரு வரமானது என்ன அப்படின்னாக்க, சம்ஸ்கிருத வேதத்துக்கு சமமாக திராவிட வேதத்தையும் இந்த 10 நாட்களிலே நீங்கள் ஓதி கேட்கப்பட வேண்டும் என்று ஒரு வரம். மற்றொரு வரம் என்ன அப்படின்னாக்கா, ஆழ்வார் திருநகரிலிருந்து இங்க நம்மாழ்வாரை எழுந்துருள பண்ணி அந்த அத்தியன உற்சவமானது நடைபெற வேண்டும் என்று மற்றொரு வரம். நம்பெருமாள் அப்படியே ஸ்ரீமுகத்தை கொடுத்து அனுப்ப திருமங்கி ஆழ்வாரும் ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வாரை இங்க எழுந்துருள பண்ணி 10 நாட்கள், அதாவது வைகுண்ட ஏகாதசியில் இருந்து தொடக்கமாக 10 நாட்கள், ராப்பத்து என்று சொல்லக்கூடிய 10 நாட்கள், ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு 10 திருவாய்மொழி, அதாவது 100 பாட்டு திருவாய்மொழி எம்பெருமானிடம் கேட்க செய்து 10வது நாளன்று ஆழ்வார் திருவடி தொழுதல் என்று நம்மாழ்வாரை, அந்த ஆழ்வார் திருநகரிலிருந்து எழுந்துள்ள பண்ணக்கூடிய நம்மாழ்வாரை நம்பெருமானிட திருவடிகளிலே சமர்ப்பித்து ஒரு ஜீவாத்மாவானது ஒரு பரமாத்மாவை எப்படி அடைகிறதோ அப்படி திருவடி தொழுதல் என்ற ஒரு வைபவத்தை நடப்பித்து வைத்தார் திருமங்கை ஆழ்வார். இப்படியே இவருடைய காலங்கள்லாம் போச்சு. இவருடைய காலங்கள்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கிறது மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ நாதமுனிகளுடைய காலமானது வந்தது. நாதமுனிகள் ஒரு காலத்துல ஒரு சமயத்துல அந்த காட்டுமன்னார் கோவில் என்ற ஒரு ஸ்தலத்துல அங்க எழுந்தருளி இருந்தார். அதுதான் அவருடைய அவதார ஸ்தலம். அப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா, அங்கேருந்து கும்பகோணத்திலேருந்து வந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் ஆறாவமுதே அப்படின்ற ஒரு பதிகத்தை அங்க எம்பெருமான் முன்னாடி, அந்த காட்டுமன்னார் கோவில் எம்பெருமான் முன்னாடி விண்ணப்பித்தார்கள். அந்த 10 பாட்டு 1010 அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கடைசி வரிகள் வந்தது. நாதமுனிகளுக்கு மனசுல ஒரு கேள்வி வந்தது, இந்த 10 பாட்டு இருக்கு, மத்த 990 பாட்டுங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது நாதமுனிகளுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி எழுந்தது. அவர்களிடத்துல போய் கேட்டார், 10 பாட்டு நீங்க சொன்னீங்க, மீதி 990 பாட்டுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, எங்களுக்கு 10 பாட்டு தான் தெரியும், 990 பாட்டு தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ யாரிடத்தை போய் கேட்டா தெரியும் அப்படின்னாக்கா, ஒருவேளை ஆழ்வார் திருநகருக்கு போய் அங்க இருக்கிறவர்கள் இடத்துல போய் கேட்டா ஒருவேளை தெரியுமோ அப்படின்னு நினைச்சு அவர்கள் அங்க சொன்னார்கள். நாதமுனிகளும் ஆழ்வார் திருநகருக்கு போய் கிளம்பி அங்க இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார், அவருடைய வம்சத்துல அவதரிச்ச ஒரு பெரியவர், அவரிடத்துல போய் பராங்குச நம்பி என்ற ஒரு பெரியவர், அவரிடத்துல போய் கேட்டார். அவர் சொன்னாராம், எனக்கு கண்ணின் சிறுத்தாம்பு 10 பாட்டு தான் தெரியும், மற்ற பாட்டுகள்லாம் எனக்கு தெரியாது. அந்த கண்ணின் சிறுத்தாம்ப 12000 தடவை, அதாவது 12000 தடவை மேல குரு சொன்னார், நம்மாழ்வார் தோற்றமளிப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நாதமுனிகளும் அந்த 12000 தடவை இந்த கண்ணின் சிறுத்தாம்பு என்ற கூடிய பிரபந்தத்தை
நம்மாழ்வார் முன்னே சொன்னார். நம்மாழ்வாரும் பிரத்யட்சமாகி இவருக்கு தான் அருளின 1000 மட்டுமல்லாமல் 4000 திவ்ய பிரபந்தங்களுமே மறுபடியும் கொடுத்தார் என்பது நமது குரு பரம்பரா பிரபாவம். பிறகு நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அந்த நம்மாழ்வார அச்சா விக்கிரகத்தை அங்கேருந்து எழுந்துருளச் செய்து அங்கே இருந்து இந்த 10 நாட்கள் நடைபெறக்கூடிய ராப்பத்து வைபவத்தை 21 நாட்களாக விரிவுபடுத்தினார் நாதமுனிகள். அதாவது பகல் 10 என்று சொல்லக்கூடிய 10 நாட்கள், ராப்பத்து என்று சொல்லக்கூடிய 10 நாட்கள், அதற்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்க இயற்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ஆக 21 நாட்கள் இது உற்சவமாக ஆனது. இதற்கு பிறகு அனைத்துலகம் வாழ பிறந்த எம்பெருமானார் ராமானுஜர் அவதரித்தார். அவருடைய காலத்துல என்னாச்சு அப்படின்னாக்க, இந்த ஆழ்வார் திருநகரிலிருந்து இந்த நம்மாழ்வாரை அடிக்கடி எழுந்தருள பண்ண முடியவில்லை. பலவிதமான உபத்திரங்கள்லாம் இருந்தது. அவர் என்ன செய்வித்தார் அப்படின்னாக்கா, திருவரங்கத்திலேயே அனைத்து ஆழ்வார்களையும் செய்வித்து அங்கேயே பிரதிஷ்டை செய்தார் இந்த ராமானுஜர். அவருடைய காலத்துல இந்த அத்தியன உற்சவமானது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, பாசுரங்கள் மட்டுமல்லாமல் அவருடைய வியாக்கியானங்களும் நம்மிடையே சேர்ந்து பெறப்பட்டது. வியாக்கியானங்கள் அரையர்கள் என்று சொல்லக்கூடிய செந்தமிழ் பாடுவார். அதாவது நாதமுனிகள் அவருடைய காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச 4000 திவ்ய பிரபந்தத்தை அவருடைய மருமகன்களான கீழையகத்த ஆழ்வான், மேலையகத்த ஆழ்வான்னு 2 மருமகன்கள், அவர்கள் மூலமாக இந்த 4000 அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலும், அதாவது எப்படி எப்படிலாம் வேதங்கள் நீங்க கத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த தமிழ் பாசுரங்களான ஆழ்வார் அருளி செயல்களையும் நீங்க கத்துக்க வேணும் அப்படின்னு சொல்லி அதை மேல இன்னும் விரிவுபடுத்தி அதை பெருமை கொடுத்து சேர்த்தார். எம்பெருமானாருடைய காலத்துல இந்த வியாக்கியானங்கள்லாம் சேர்க்கப்பெற்றது. அதாவது இந்த அத்தியன உற்சவமானது எப்படி நடைபெற்றது அப்படின்னாக்கா, இயல், இசை, நாடகம் என்று 3 விதமாக நடைபெற்றது. அதாவது இயலாக இயற்பா, இசையாக மற்ற 3000, நாடகமாக அதுல சொல்லப்படக்கூடிய வியாக்கியானங்களுக்கெல்லாம் இப்போதும் கூட அந்த அரையர்களானவர்கள் நடித்து காண்பிப்பார்கள். அதாவது நம்பெருமாள் உள்ளே இருந்து இந்த 10 நாட்கள்ல எப்படி ஒரு நாடகமாக நமக்கு காமிக்கிறார்கள் என்றால், ஒரு முக்தனானவன் எப்படி அந்த பரமாத்மாவான எம்பெருமானை அடைகிறான். அது பல பேர் சொல்கிறார்கள் சொர்க்கவாசல் என்று. சொர்க்கவாசல் முதல்ல அதுவே தப்பு. அதை நம்ம பரமபதவாசல் என்றே சொல்ல வேண்டும். அதாவது சொர்க்கத்தில் ஆசை உடையவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், புண்ணியத்தை செய்வார்கள். புண்ணியத்தை செய்து அந்த சொர்க்க பதவியை அடைந்து அந்த சொர்க்க பதவிக்கு அந்த புண்ணிய காலத்துல எல்லாத்தையும் பலனை உண்டாக்கின உடனே மறுபடியும் திருப்பியும் இந்த பூமியிலே வந்து பிறந்து உழல்வார்கள் என்று தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது சொர்க்கத்துல யார் யார் போறாங்களோ அவங்க திருப்பியும் மறுபடி இந்த மறுபதவி, மறுபிறவி என்று எடுப்பார்கள். ஆனால் எம்பெருமானுடைய திருவடியை பரமபதம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமபதத்துக்கு யார் யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதாவது நமது சமுதாய தர்மத்திலே என்ன சொல்றது அப்படின்னாக்க, யாரும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அவஸ்தைப்படத்துக்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். எம்பெருமான் கடல்களையே அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். அத்தகைய விருப்பமுடையோர் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று ஒரு விரதத்தை அனுசந்திப்பார்கள். இது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னாக்க, நம்பிள்ளையுடைய காலத்துல ரொம்ப இந்த அத்தியன உற்சவமானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதாவது இதற்கு நடுவுல அந்நிய படையெடுப்புகள் நமது திருவரங்கத்திலே நடைபெற்றது. அந்த சமயத்திலையும் இந்த அரையர்கள் போய் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னாக்க, அப்போ எம்பெருமான அந்நியர்களிடத்திலிருந்து காப்பாற்ற பெரிய சுவர் எழுப்பி விட்டார்கள் ஸ்ரீரங்கத்துல. அந்த சமயத்துல இந்த அரையர்கள் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, தாளங்களை வைத்துக் கொண்டு வாசிக்காமல் தன்னுடைய கைகளையே தட்டி தட்டி அந்த பாசுரங்களை எம்பெருமான் முன்னாடி அத்தியன உற்சவத்துக்கு செவித்தார்கள் என்று ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. இந்த அந்நிய படையெடுப்புகள் எல்லாம் முடிந்த அப்புறம் சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த அத்தியன உற்சவத்தை நம்மிடையே மறுபடியும் தொடக்கி வைத்தார். அதாவது ஆழ்வார்கள் இத்தனை பேருடைய எழுந்துள்ளச் செய்து இன்னைக்கும் மணவாள மாமுனிகள் அனுபவித்த கிரமத்திலே தான் நாம் ஸ்ரீரங்கத்தில் இந்த 21 நாட்கள் நடைபெறுகிறது. அதாவது பகல் 10 ராப்பத்துன்னு சொல்றோமே, இந்த பகல் 10 முதல் 5 நாட்கள் முதலாயிரம் என்று சொல்லக்கூடிய 4000 பிரபந்தத்திலே ஒரு பகுதி. அடுத்த 5 நாட்கள் பெரிய திருமொழி என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியிலிருந்து ஒரு பகுதி. அதற்கு பிற்பாடாக 10 நாட்கள் இயற்பா என்று ராப்பத்து என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலிருந்து தினமும் 100 பாட்டு கேட்டருள்வார். அதாவது நம்பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்க, ராப்பத்து திருநாள்ல முதல்ல மூலஸ்தானத்திலேருந்து கிளம்புறார். கிளம்பும் போது ஒரு போர்வையை சாத்தி கொண்டு அவர் கிளம்புறார். அதாவது ஒரு ஜீவாத்மாவானது எம்பெருமானை அடையும் போது இந்த சரீரத்தோட புறப்படுகிறது. அங்க பரமபதத்துக்கு வெளியில விரஜா நதி என்று ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதியில தீர்த்தமாடின பிறகு
என்ன பண்றது அப்படின்னாக்கா அவனுக்கு ஒரு திவ்ய சொரூபமான சொரூபம் கிடைக்கிறது. அதன்படி என்ன ஆகிறது என்றால், அந்த பரமோத வாசல் திறக்கத்துக்கு முன்னாடி எம்பெருமானுடைய போர்வைகள் எல்லாம் களைஞ்சு அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாபரணம் எல்லாம் நமக்கு அழகாக வெளிப்படுகிறது. அப்புறம் பரமோத வாசல் திறந்தப்புறம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பரமோத வாசல் திறக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்றா அப்படின்னாக்கா வேதங்களை சொல்லி எம்பெருமானை வழிபடுகிறார்கள். அதாவது நம்மாழ்வார் ஒரு ஜீவனானது பரமோதத்துக்கு போனால் எப்படி வேதங்கள்லாம் சொல்லி அவரை வரவேற்பாலோ அதே மாதிரி இங்க வரவேற்கிறார்கள். அதற்கு மேற்பட என்ன செய்கிறார்கள் என்றால், அங்க இருக்கக்கூடிய எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் பக்தர்கள். அதாவது ஒரு ஜீவனானது ஒரு பரமோதத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பூர்ண கும்பங்கள் கொடுத்து வரவேற்பார்களாம் அந்த பக்தனை. அப்படி இருக்க செய்து அங்க வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியோர் இருந்தமை என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அந்த எம்பெருமானை அடைவித்து அடைகிறார் என்று இந்த 40 பகல் 10 என்கிற 21 நாட்கள் உற்சவங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த கடைசி நாளான இந்த பொய்கையாழ்வார் என்ன, அதற்கு முற்பாடாக இந்த பகல் 10 தொடங்கத்துக்கு முன்னாடி திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், அந்த இடத்துல பட்டர் தாமே நஞ்சியர் என்ற மாயாவாதியை ஜெயித்துவிட நம்பெருமாள் என்ன சொல்லி ஜெயிச்ச அப்படின்னு கேட்கும்போது, இந்த திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய பிரபந்தத்தை சொல்லி ஜெயித்தேன் என்று சொல்ல, அப்போ என்னிடத்த சொல்லி காமி அப்படின்னு சொன்ன உடனே பட்டர் அந்த நம்பெருமாள் முன்னாடி பெரிய பெருமாள் முன்னாடி இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை சொல்லி காமித்தார். அதற்கு பிற்பாடாக இந்த 20 நாட்களுமே தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது வைணவத்துல. அதாவது தமிழ் பிரபந்தத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 21 நாட்கள் நம்மிடத்துல சேருகிறது. இதற்கு நடுநாயகமாய் அமைந்துள்ளது இந்த வைகுண்ட ஏகாதசி என்று ஒரு திருநாள். அதாவது பழைய காலத்துல ருக்மாங்கதன் என்ற ஒரு அரசன் இருந்தான். இந்த ருக்மாங்கதன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இந்த வைகுண்ட ஏகாதசியை கண்டிப்பா எல்லா ஏகாதசியுமே எல்லாருமே விரதம் இருந்து கண்டிப்பா அனுஷ்டிக்காகணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டான். அப்ப இந்திரர்கள்லாம் என்ன பண்ணா, இந்திராதி தேவதைகள் யமன்கள்லாம் என்ன பண்ணானாக்கா, எல்லா ஜீவனுமே பரமோதத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டு அங்க சொர்க்கத்துல ஆளே இல்லை, நரகத்திலயுமே ஆளே இல்லை. அப்போ எம்பெருமானிடத்துல இவர்கள் போய் விண்ணப்பித்தார்கள், எல்லாருமே பரமோதத்துக்கு வந்துட்டா எங்களுடைய ஆணையை நீ கொடுத்த ஆணையை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் இவர்களிடத்துல சொல்லி, யார் யாருக்கு ஆசை இருக்கோ அவர் மட்டுமே ஏகாதசி விரதத்தை வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கட்டும், மற்றையவர்கள் எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன, யார் யார்களுக்கு பரமோதம் செல்லக்கூடிய ஆசை உள்ளதோ அவர்கள் மட்டும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தையும் ஏகாதசி அதாவது 24 ஏகாதசி விரதத்தையும் அனுஷ்டிக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி ராஜாவும் அப்படியே விண்ணப்பிக்கலானார். அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசியோடைய விரதத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி முழுக்க எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். அந்த ராத்திரி பொழுதானது ஏகாதசி பொழுதானது நாம் தூங்கக்கூடாது. மறுநாள் காலையில குளித்து விட்டு துவாதசி காலையில 6 மணிக்குள்ள நாம் ஏதாவது ஒரு ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த ஏகாதசி விரதத்தை நாம் பூர்த்தி செய்ய முடியும்.